ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பொது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது. அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க. அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குரு நான் வணங்குறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மத தெய்வம் மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். செப்டம்பர் மாதம் நவக்கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்காங்க, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க, கன்னியில் கேதுவும் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கார், மீனத்தில் ராகு இருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் மாறி இருக்கு. குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறி இருக்கு. அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கிரனும் இணைஞ்சிருக்கு. இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இரண்டுமே சரிசமமாக இருக்கும். அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் விளங்க போகுது. பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள், அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. இது பின்னோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள், சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க, செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க. அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியிலே இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன, காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும். இப்போ நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னா நெருப்பு அணைகிற மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம். ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த காலத்தில் கரிய அடுப்பு தான் இருந்தது. அந்த வகையிலே இப்பொழுது தீயால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும். காற்றால் ஏற்படக்கூடிய புயல், மழை, வெள்ளம், தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள், தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக நடக்க போகுது. அது இல்லாமல் சூரியனும் புதனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க. அதுவும் கடகத்தில் இருக்குது. அது நல்ல விஷயந்தான். அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம், நம்ம வரைக்கும் அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள், அறிவு சார்ந்தவர்கள், சான்றோர்கள் எல்லாருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க. ஏன்னா நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நிறைய பெருகிடுச்சு. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இளம் பெண்கள், சிறுமிகள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க. அதனால் இதனால் எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால், நான் முன்னமே சொல்லியிருந்தேன், சுக்கிரன் நீசப்பட்டு கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். கேதுவோடு சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார். இது பாரி இருக்கும்பொழுது சுக்கிரனுடைய தன்மை தான் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கேது கூட இருக்கிறனால அது கெடுத்துக்கொண்டே தான் இருப்பார். அப்போது இந்த காலகட்டங்களிலே நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும், பெண்கள் பாதிக்கப்படுவார்கள், பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். களவு, பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மாது சூது சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இது உள்ளூர், வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும். வெளியூர், வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம். இப்போ கேட்டு தான் இருக்கோம், இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது.
இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்க போகுது. அப்போது என்ன பண்ணணும், அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும், அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும், நீதிமன்றம் இதுக்கு தாமாக முன்வந்து விசாரித்து தீர்ப்பு வழங்கணும், நல்ல தீர்ப்பு வழங்கணும், சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும். அப்பொழுதுதான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவல நிலை மாறும். இது பொதுவான கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போது இது மாதிரி இந்த பொது பலன்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்டவர் வற்றிருக்கிறனாலையும் அவருடைய விஷயம் அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு இருக்கு. கடல் நீர் உள்வாங்கினாலும் என்ன, அந்த மாதிரி ஒரு சுனாமி, ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு. நிலநடுக்கம், சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்க போகிறது. நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்பட போகும். வெள்ளம் வந்துட்டால் நிலச்சரிவு ஏற்படும். ஆகக்கூடிய இயற்கை சீற்றங்கள், அழிவுகள் ஏற்பட போகிறது. எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அது இல்லாமல் எல்லோட ஒற்றுமையாக இருக்கணும், ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது, நல்லது மட்டும் செயல்படுத்தணும், நல்லவங்களோட பழகணும். தீய நட்பு கண்டிப்பாக கேடு விளைவிக்கும். நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம். அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க. பார்த்தா இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பிலை மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும். அதனால் தீய நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. உக்கிரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி, வாராகி அம்மன், காளி. பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம். இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான விரத முறைகள், நடைமுறைகள், காளிக்கு தேவையான நெய்தீகம் செய்து அவளுக்கு கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும், ஆண்களுடைய இது மட்டுப்படும். காளி ஒருத்தியால் மட்டும்தான் முடியும். இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டியவள் காளி. இப்போ ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப உகந்துன்னு சொல்லி இந்த பொது பலன்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக 12 ராசிகளுடைய பலனை இப்போ பார்க்க போகிறோம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்லுவேன். அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசிக்காரங்க சொல்ல போகிறேன். விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, குரு நல்லதாக இருக்கார். குருவோட பயிற்சி நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு சனி தான் அர்த்தாசம் சனியாக இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா ராகுவோடைய பயிற்சியும் சுமாராக தான் இருக்குது. குரு நல்லா இருக்கார். செவ்வாய், உங்கள் ராசியை செவ்வாய் 8ல் அமர்ந்திருக்கார். அது கொஞ்சம் சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும். 9ல் சந்திரன், 10ல் சூரியன் புதன், 11ல் கேது சுக்கிரன், இப்படி தான் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரை இல்லாத ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அது எந்த வகையில் மாற்றம்னா, உங்களுடைய சுய முன்னேற்றம் தனித்துவமாக விளங்கும். தனிச்சையை செயல்படுவீங்க. இது வரைக்கும் யாரோட உதவி செஞ்சு பார்த்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பீங்க. நம்ம தனியாக செய்யணும், துணிஞ்சு நிற்கணும், தன்னம்பிக்கையோடு செயல்படணும் அப்படின்ற எண்ணங்கள் இப்போ வந்துடும். அதில் நீங்கள் வெற்றி காணுவீங்க. இருந்தாலும் நட்பு உறவு வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி உள்ள காலகட்டம் இருக்கிறனால அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வீடு வாங்குகிற விஷயத்துலையும் நல்லது கெட்டது பார்க்கணும். வண்டி வாங்குறதுல பொறுமையாக பார்த்து நிதானமாக வாங்கணும். செகண்ட் ஹேண்டில் வாங்கினா யார் பேரில் இருக்குது, அந்த வண்டி நல்ல வண்டி தானா, இல்லை வீடு வாங்கினாக்கா அந்த வீடு பிரச்சனை இல்லாத வீடா, அந்த சொத்தில் வில்லங்க இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் பார்த்து செய்யணும். அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கவனமாக பார்த்து வீடு வாகனங்கள் விஷயத்தில் வாங்கி பண்ணுறது நல்லது. இல்லைனா கொஞ்சம் தள்ளி போடுறது கூட தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ராசியாதிபதி உங்களை செவ்வாய் 8ல் மறைஞ்சிருக்கனால கொஞ்சம் அடிதடிகள், காயங்கள், சிறு காயங்கள், விபத்துகள் அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ கவனமாக இந்த காலகட்டத்தில் கடந்து போயிட்டு வரணும். நீங்கள் வண்டி ஓட்டினாலும் சரி, இல்லை வேறு வண்டியில் போனாலும் சரி, இப்போ எப்படி இருந்தாலும் எப்படி வேணாலும் நடக்கும். அப்போது கவனமாக இருக்கணும். பிரயாணத்தின் போது கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அப்படியே ஆகிட்டாலும் உஷாராக இருந்து
உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அப்படியே வெளியே போகும்போது இறை சிந்தனையோடு போயிட்டு வரணும், சாமியை வணங்கிட்டு போகலாம். கோயில் முடிந்தால் கூட வீட்டில் வழக்கமாக கும்பிட்ற சாமி கும்பிட்டுட்டு அந்த இறை வழிபாடு, அந்த மந்திரங்கள், இறை நாமாக்கள், அந்த தெய்வத்தோட பேரை அப்படி சொல்லிட்டு போயிட்டு பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். இல்லை உட்காந்து நீங்கள் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் ஜெபம் பண்ணிட்டு போகலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். அப்போ உங்களுக்கு அந்த பாதிப்பு குறைவாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு தாய் வழி உறவு மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்களுடைய சொத்துக்கள் எதாக இருந்தாலும் கூட தடைகளாக இருந்திருக்கும், இப்போ அது கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதரிகள் மூலமாக உதவிகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே நடக்கும் இப்போது. அது இல்லாமல் ஆன்மீக சுற்றுலா மூலிமா நிறைய போகாத கோயிலெலாம் போயிட்டு வருவீங்க, அதுவும் இப்போ நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்துல மாற்றம் ஏற்பட்டு கேட்குறவங்க இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் கேட்பாங்க, எனக்கு இந்த இடத்துல கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ரொம்ப அது மாதிரி பாடுபடுறது தான் கஷ்டமாக இருக்கும். வேலை கிடச்சிரும், வேலை செய்வாங்க, எல்லாம் போவாங்க. ஆனால் நம்ம கேட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காமல் இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போது அது ஈஸியாக கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும். அது இல்லாமல் குடும்பத்தில் இருக்கவங்களாம் சில பேர் வேலைக்கு போயிடுவாங்க, அதை பற்றி கவலைப்பட வேணாம், திரும்பி அவங்க வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கையோடு இருந்தீங்கனாலே போதும். அது இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும். உங்கள் விஷயத்தை குடும்பத்தாருக்கு சொல்லி நீங்கள் செய்யணும். இந்த உள்ள காலகட்டங்களில் அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். கெட்ட வழக்கங்கள் போக மாட்டீங்க. எல்லாருமே கலந்து ஆலோசனை பண்ணி எந்த ஒரு விஷயமாலும் முடிவு எடுக்கணுங்க. அந்த மாதிரி முடிவு எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். தீர ஆலோசித்து முடிவு செய்யணும், அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். முருகா சொல்லலாம். கிருத்திகை, சஷ்டி, விசாக நட்சத்திரம் அன்றைக்கி இது மாதிரிலாம் விரதம் இருந்து வழிபடலாம். அதிக சிந்தனையோடு இருக்கலாம். முருகரை வணங்கி வழிபடலாம், விளக்கு போடலாம். மலையாக இருந்தால் சுற்றி வரலாம். இப்போலாம் கிரிவலன்றது சிவனுக்கு மட்டும்தான் இல்லை, இப்போ முருகர் கூட மலையில் இருப்பார், அவருக்கும் கிரிவலம் பண்ணிட்டு வரலாம். அது பௌர்ணமியில் போகிறது நம்ம விசேஷம்தான். மலை இருக்கிற இடத்துலாமே சுற்றி வர இடம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். அப்படி கீழே சுற்றி வரவெல்லாம் கூட அந்த மேல் பிரகாரத்தை சுற்றி வரலாம். சுற்றி வரக்கூடியது அப்போவே அப்படி தான் வச்சுருக்காங்க. அது மலையை தான் சுற்றி வரணும் இல்லை, தெய்வத்தை சுற்றி வர்றது தான். எல்லாமே ஒன்று தான். மலையை சுற்றி வந்தாலும் சரி, தெய்வம் அந்த மலை மேலே உள்ள தெய்வத்தை சுற்றி வந்த மாதிரி தான் கணக்கு. அதனால் அது மாதிரி கிரிவலம் பண்ணிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகும், நினைச்ச விஷயங்கள் நடக்கும், எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம இது மாதிரி செய்யக்கூடிய வழிபாடுகளில் உயர்ந்த வழிபாடு பண்ணும்போது இது மாதிரிலாம் கிடைக்கும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணும்போது உடம்பு நோயாளிக்கு உங்கள் சீக்காளி சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு நம்ம தேடி போய் உதவி பண்ணணும், அதுதான் விஷயம். கேள்விப்பட்டாக்கா நம்ம உடனே போய்ட்டு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்கள கூட்டின்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்கலாம், பார்க்கலாம். நம்மளால் முடியலனா கூட 4 பேர்ட்டு உதவி வாங்கி செஞ்சு நம்ம முன்னிருந்து அதை பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பங்கு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து அவன் சேரப்போகுது. அப்போ அதனால் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடச்சி அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது கண்டிப்பாக நல்லா நடக்கும். குருவாக ஒருத்தரை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதோட வழிபட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். எனக்கு யாருமே இல்லை, இந்த ஒரு தெய்வம் தான் அப்படின்னா அந்த தெய்வத்தை பிடிச்சிங்க, அது மாதிரி வரலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால தான் இறை நம்பிக்கை, பொறுமை, நம்பிக்கை ரெண்டுமே தான் ஆன்மீகத்தில் முக்கியமான ஒரு தாரக மந்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கடைபிடிச்சி வந்தாலே போதும். பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணக்கூடியவங்க தான், கொஞ்சம் விரக்தியாக இருக்கிறவங்க, கொஞ்சம் எண்ணங்கள் சரியில்லாமல் இருக்கவங்க, அப்படி அவங்களுக்கு இப்படி ஆச்சு, அவங்களுக்கு அப்படி செய்ய, நம்மளுக்கு மட்டும் ஆகலையே, எல்லாமே நினச்சிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே விட்டுட்டு நமக்கு கண்டிப்பாக நமக்கானது நம்மளுக்கு வந்து சேரும், நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு தான தர்மங்களால் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் தான் கிடைக்க போகுது. அப்படி மனசில் நினச்சி பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும், நன்மை உண்டாகும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதனால் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் குருவுடைய பயிற்சி நல்லா இருக்கிறனால
முடிவு வந்து சுபமாக தான் இருக்கும். கஷ்டம் வந்தாலும் கடைசி நேரத்தில் சுபமாக முடிச்சிடும். ஒருத்தர் பார்க்க போவீங்க, 4 பேர் 4 தடவை பார்ப்பீங்க, கிடைக்க மாட்டார். 5 தடவை கண்டிப்பாக கிடச்சிருவார். அதுக்கப்புறம் அவர் மூலிமா உதவி கண்டிப்பாக கிடைக்கும். முடிவு சுபமாக இருக்கும். அதனால தான் அந்த சுபகிரகங்கள் வந்து நல்ல விஷயம், நல்ல பயிற்சியாகி நல்ல இடத்துல இருந்தால் அந்த மாதிரி கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் இந்த செப்டம்பர் மாத பலன் வகை பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு எல்லா கிழமையும் ஏற்றமாக தான் இருக்க போகுது. நான் சொன்ன சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து பண்ணி வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து கடந்து வந்துடலாம். நான் சொன்ன இறை பரிகாரம் தான் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு முருகருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எல்லா நலமும் வளம் பெற்று வாழும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.